அடுத்த திதிகள் வளர்பிறை சப்தமி மற்றும் தேய்பிறை நவமி. சரிங்களா? வந்து ஹாஃப் 8 16 இருக்குங்க. இன்னும் 8 இருக்கு. இது 8வது. இன்னும் 8 இருக்குங்க. ஓகேங்களா? இல்லை, நோ ப்ராப்ளம். சரி. ஸோ வளர்பிறை சப்தமி மற்றும் தேய்பிறை நவமி. ஸோ இந்த வளர்பிறை சப்தமி மற்றும் தேய்பிறை நவமியில பிறந்தவங்களுக்கு உண்டான பலன்கள் மற்றும் பரிகாரங்கள். சரிங்களா? ஸோ சப்தமி திதிக்கு வந்து திரிசூன்யம் வந்து எந்த வீடு ஆகும் பார்த்தீங்கன்னா, கடகமும் தனுசும் திரிசூன்யமாகும். கடக வீடும் தனுசு வீடும். ஸோ கடக வீட்டின் அதிபதி சந்திர பகவான், தனுசு வீட்டின் அதிபதி குரு பகவான் திரிசூன்ய அதிபதியாக வருவார். நவமி திதிக்கு சிம்மமும் விருச்சிகமும் வரும். நவமி திதிக்கு சிம்ம வீடும் விருச்சிக வீடும் திரிசூன்ய அதிபதியா. ஸோ திரிசூன்ய அதிபதி சூரியன் செவ்வாய். சரிங்களா? ஸோ வர்றாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? இப்ப சந்திரன் திரிசூன்ய அதிபதியாக வந்தா சந்திரனின் காரகங்கள்ல அவங்களுக்கு வந்து கெடுபலன்னு சொன்னோம். தாயார் வந்து உடன் மனக்கசப்பு. ஸோ சந்திரன் வந்து மனோகாரகன் சொல்லணும் இல்லையா? ஒரு மனத்தெளிவு இல்லாதது, மனசஞ்சலம், தாயாருடன் கருத்து வேறுபாடு, பிற பெண்கள் தன்னை சுற்றியுள்ள பெண்களுடன் கருத்து வேறுபாடு, மனக்லேசம், உணவு ஒரு நல்ல உணவு உடை கிடைக்காதது, அடுத்ததாக நம்ம ஏதாவது விவசாயத்துல நம்ம ஒரு எதிர்பார்த்த மகசூல் நமக்கு கிடைக்காதது, இதெல்லாம் வந்து சந்திரனின் காரகங்கள்ல வந்து கெடுபலனை இந்த ஜாதகர் அனுபவிப்பார். அடுத்ததாக குருவின் காரகங்கள்ல இந்த ஜாதகர் கெடுபலனை அனுபவிப்பார். பணப்பற்றாக்குறை, கடன் பிரச்சனை, தங்கம் வாங்குவதில் சேமிப்பதில் பிரச்சனை, குழந்தைகள் வழி துன்பம், குழந்தை புத்திர சோகம், புத்திர தோஷம், இதெல்லாம் வந்து இந்த ஜாதகர் சந்திப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எகெயின் இந்த நவமி இந்த திதியில பிறந்தவங்களுக்கு சூரியன் செவ்வாய் திரிசூன்யமா வர்றதுனால இந்த ஜாதகரும் வந்து சகோதர வகையில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பிரச்சனை இருக்கும். அது இந்த சொத்து தகராறு, பாக பிரிவினை சொல்லுவோம் இல்லையா? பாக பிரிவினை, பூர்வீக சொத்து பிரிப்பதில் பூர்வீகத்தில் வந்து பிரச்சனை வந்து சொத்து பிரச்சனை கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு இருக்கும். ஸோ இதுல வந்து இந்த அங்காளி பங்காளி சண்டைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த ஜாதகர் ஃபேஸ் பண்ணுவார். நெகட்டிவா இருக்கும் பட்சத்தில். பாசிட்டிவா இருக்கும்போது வராது, நெகட்டிவா இருக்கும்போது இந்த ஜாதகர் இந்த துன்பங்களை சந்திப்பார். அரசியல் வகையில், தந்தை வழியில், சகோதர வழியில் பிரச்சனையை சந்திப்பார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதுவே நான் சொன்ன மாதிரி சந்திரன் நாமயோகங்களான அதிகண்டம் வஜ்ரம் சுப்பரம் நாமயோகத்துல பிறந்தீங்க அல்லது கரசை கர்ணகத்துல பிறந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த திரிசூன்ய தோஷம், கடக வீட்டினால் உண்டான திரிசூன்ய தோஷம் உங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி இந்த தனுசு வீட்டினால் ஏற்படக்கூடிய திரிசூன்ய தோஷம் நீங்க சூலம் வரியான் வைதிருதி நாமயோகம் அல்லது சதுஷ்பாதம் கர்ணத்துல பிறக்கும்போது உங்களுக்கு கிடையாது. சரிங்களா? அடுத்தது இங்கே வந்து நவமி திதிக்கு சிம்ம வீடும் விருச்சிக வீடும் திரிசூன்ய வீடுகள் சொல்லும்போது சூரியனின் நாமயோகங்களான சோபனம், ஹர்ஷனம், சுபம் மற்றும் மணிசேகரணம் இதுல பிறந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சிம்ம வீட்டின் திரிசூன்யம் வந்து உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. அதுபோல சுகர்மம், சித்தி, பிராமியம் நாமயோகத்துல பிறந்து அல்லது பவகரணத்துல பிறந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விருச்சிக வீடு திரிசூன்ய பாதிப்பு உங்களுக்கு இருக்காது. சரிங்களா? அப்போ அவங்க வந்து பயப்பட தேவையில்லை. ஸோ பாதிப்பு உள்ளவர்கள் இந்த நான் சொன்ன வழிபாடை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. பாதிப்பு இல்லாதவர்களும் எடுக்கலாம். அது உங்களுக்கு அதிக யோக பலனையே தரும். சரிங்களா? ஸோ இதற்குண்டான திரிநித்திய தேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவதூதி நித்யா. சிவதுதி நித்யா, ஸ்ரீ சிவதுதி நித்யா. ஸ்ரீ சிவதுதி நித்யா.
ஸோ இதற்குண்டான காயத்ரி மந்திரம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஓம் சிவ துதியேச வித்மகே சிவங்கரியைச தீமகி சிவங்கரியைச தீமகி தன்னோ நித்திய பிரச்சோதயா. சரிங்களா? ஸோ இது இதற்குண்டான காயத்ரி மந்திரம். இதற்கு உண்டான மலர்கள் பார்த்தீங்கன்னா செவ்வரளி மலர். ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன், உங்களுக்கு வந்து நான் சொல்ற மலர் கிடைக்காத பட்சத்தில் நீங்க செவ்வரளியே நீங்க யூஸ் பண்ணலாம். இதற்குண்டான நைவேத்தியம் பனை வெல்லம். பனை வெல்லம் நைவேத்தியம் வைத்து நீங்க மலர்களால் அர்ச்சித்து தீபம் ஏற்றி தூப தீபம் ஏற்றி நீங்க இந்த தேவியை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வளர்பிறை சப்தமி மற்றும் தேய்பிறை நவமி திதிகளில் பிறந்தவர்களுக்கு உண்டான திதி தோஷம் வந்து பூரணமாக விலகும். நமக்கு அடுத்த திதிக்கு போயிடலாம். அடுத்தாக வளர்பிறை அஷ்டமி மற்றும் தேய்பிறை